சிந்திக்க ஒரு கதை. மாவீரன் நெப்போலியனின் அரண்மனை அது. ஒற்றன் நெப்போலியனின் முன் வந்து நிற்கின்றான். உடனே நெப்போலியன் ஒற்றனை பார்த்து கேட்கின்றான், செய்தி ஏதாவது கொண்டு வந்திருக்கின்றாயா என்று. உடனே ஒற்றன் சொல்கின்றான், ஆம் அரசே, 2 செய்திகள் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று கெட்ட செய்தி. எதை முதலில் கூறட்டும்னு கேட்கிறான். உடனே நெப்போலியன் சொல்கின்றான், கெட்ட செய்தியை முதலில் கூறு, நல்ல செய்தியை பிறகு கூறு அப்படின்றான். உடனே நெப்போலியனுடைய அமைச்சன் அவனுடைய அருகில் நிற்கின்றான். உடனே அமைச்சன் நெப்போலியனை பார்த்து கேட்கின்றான், மன்னா, நான் எப்பொழுதுமே கவனிக்கின்றேன், கெட்ட செய்திகளை மட்டுமே முதலில் கேட்பதை நீங்கள் உங்களுடைய வழக்கமாகவே வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே நெப்போலியன் அதற்கு பதிலளிக்கின்றான், கெட்ட செய்தி என்பது ஒரு போர்க்களம் போன்றது. இந்த கெட்ட செய்தி நமக்கு சவால்களை எடுத்து வரும். எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதற்கான சவால்களை தரக்கூடியது கெட்ட செய்திகள் மட்டுமே. நல்ல செய்தியானது பலவிதமான நெகிழ்ச்சிகளை நமக்கு கொடுக்குமே ஒழிய சவால்களை நமக்கு எப்பொழுதுமே கொடுக்காது. இப்போ சவால்களை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை கொடுக்கக்கூடிய கெட்ட செய்திகளை முதலில் கேட்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சவால்களையும் நான் சந்திக்க முடியும். அதனால தான் நான் எப்பவுமே கெட்ட செய்திகளை முதலில் கேட்கின்றேன் என்று சொல்லி முடிக்கின்றான்.